சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த கால வேளை ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள், எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்ப சபை மக்கள் குடும்பங்களில் எந்தெந்த பிள்ளைகளாம் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, சமாதான குறைவுகளோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தாய் தகப்பன்களுள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் குடும்பத்தில் ஆண்டவரே ஒருவர் கூட சமாதான குறைவுகளோடு இருக்கவே கூடாது. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஒரு குடும்பங்களோடு இருக்கவே கூடாது. ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ நீ கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் இழந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சமாதானம் இல்லாத குடும்பங்கள் ஒன்றும் கூட எங்கள் சபையில் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும், எங்கள் கிளை சபைகள் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் சமாதானத்தோடு காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, குடும்பம் முழுவதிலும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கெடுத்து ஆண்டவரே சண்டைகளை உண்டு பண்ணுகிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலே, எங்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாக வந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும். சபை விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும். பின்வாங்கி போய் சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமாதானம் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலே எங்கள் சபை மக்கள் குடும்பங்களில் சமாதானம் இல்லாத குடும்பங்கள் ஒன்று கூட இருக்கவே கூடாது. ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பங்கள் ஒன்று கூட இருக்கவே கூடாது. ஆண்டவரே, அத்தனை குடும்பங்களிலும் ஒரு சமாதானம் உண்டாவதாக. வேலை செய்கிற இடங்களில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. படிக்கிற இடங்களில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே சமாதானம் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சபை மக்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் செல்லுகிற அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு குழப்பங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வந்துடவே கூடாது. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற அந்த இடங்கள் முழுவதும் ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் ஆண்டவரே நீங்கள் நிரப்பிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதும் சமாதானம் உங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடம் முழுவதும் சமாதானம் உண்டாக கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் செல்லுகிற அத்தனை இடங்கள் அவங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுக்கு ஆண்டவரே, அவங்க குடும்பங்களுக்கு குறி வச்சு ஆண்டவரே கிரியை செய்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே கருத்தில் எடுத்து பயன்படுத்த நினைக்கிற சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விதமான சத்துருவின் கிரியைகள் எங்கள் சபைக்கு விரோதமாக, எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. சபை மக்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா சத்துருக்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தால் நீக்கிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் அழிச்சு நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை குடும்பங்களுக்கு மத்தியில் எங்கள் சபைக்கு விரோதமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய், வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்களுக்கு விரோதமாய், பெண்களுக்கு விரோதமாய், வயதானவர்களுக்கு விரோதமாய், முக்கியஸ்தர்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சத்துருக்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தால் ஓட்டிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு ஆண்டவரே நீங்கள் நீக்கிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பவே கூடாது ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு எந்த விதத்திலும் எழும்பவே கூடாது ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் ஒன்றும் செயல்படவே கூடாது ஆண்டவரே. இந்த கால வேளையில் அப்படி கிரியை செய்கிற சத்துருக்கள் எங்கள் சபைக்கு எதிராக, சபை மக்களுக்கு எதிராக, அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக, அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிராக, அவர்கள் நன்மைக்கு எதிராக, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான சத்துருக்களை இயேசுவின் நாமத்தால் நீங்கள் நீக்கிவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்கள் எழும்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விரோதமாக எழும்பி சத்துரு கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அப்படி கிரியை செய்து கொடுக்கிற எல்லா விதமான சத்துருக்களை இந்த கால வேளை நீங்கள் நிச்சயமாக நிர்மூலமாக்கி போட்டு ஆண்டவரே, சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சத்துருவின் கிரியைகளை எல்லாம் நீங்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்குள்ளே ஆண்டவரே சபை மக்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தின் வாழ்க்கையில், அவர்கள் சமுதாய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்துரு விரோதமாக எழுப்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அவர்களை கொண்டு தீட்டி வைத்து எல்லா விதமான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் முற்றிலுமே அழிச்சு நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் செயல்பாடுகள் ஆண்டவரே எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் ஒருவருக்குள்ளேயும் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ள சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இருந்தால் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் நீங்கள் நீக்கிவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருவுக்குரிய செயல்பாடுகள் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒருவருக்குள்ள கூட சத்துருவின் கிரியைகள் ஒன்றுமே இருக்கவே கூடாது ஆண்டவரே. சத்துருக்குரிய காரியங்கள் ஒன்றுமே இருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு எல்லா விதமான சத்துருக்களை நீங்கள் துரத்தி விட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சபைக்கு விரோதமாய் எந்த விதமான சத்துருவின் கிரியைகள் ஒன்று கூட செயல்படவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், அவர்கள் சமுதாயத்தின் வாழ்க்கையில், வேலை செய்கிற இடங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே சத்துரு எந்த விதத்திலும் எழுப்பி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாத வாழ்க்கையில், அவர்கள் சுகமுள்ள வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்கிற சத்துருக்கள் எல்லாம் நீங்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. எல்லா விதமான சத்துக்களை நீங்கள் துரத்தி விட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 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 நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார்.
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். ஆண்டவரே, இந்த கால வேலை ஆண்டவரே, எங்கள் சபை மக்களில் ஒவ்வொரு குடும்பங்கள் அப்பா எந்தெந்த பிள்ளைகள்லாம் கடன் தொல்லையினால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாமல் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தகப்பனே இந்த கால வேலை நீங்கள் சந்திக்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன் தொல்லையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விடுதலை தர வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் வழிவாசல் ஏற்படுத்த வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒருவர் கூட கடனோடு இருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கடன்களை எல்லாம் இந்த கால வேளையில் நீங்கள் மாற்றிவிட வேண்டுமா செபிக்கிறோம். கடனை எல்லாவற்றையும் அடைப்பதற்கு நீங்கள் வழிவாசல் ஏற்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். கடனை எல்லாவற்றையும் அடைக்கத்தக்க பொருளாதாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தந்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். அவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்கள் அடைவதற்கு நீங்கள் கிருபை செய்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே, அவர்கள் பிரயாசத்தின் பலன் வேறு ஒருவருக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேறு ஒருவருக்கு போயிடவே கூடாது ஆண்டவரே. இவர்கள் கடன் ஒருவர் வாங்கி கடன்கள் எல்லாவற்றையும் அடைப்பதற்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். நீங்கள் கிருபையா இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் சபை மக்கள் குடும்பங்களுக்கு இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் கிளை சபை மக்கள் குடும்பங்களுக்கு இறங்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் தன்னையினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருடைய கண்ணீரை இந்த காலை வேளை நீங்கள் துடைக்க வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடன்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மாற்றி விடுங்க ஆண்டவரே. கடன்கள் எல்லாம் மாறுவதற்கு நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். கடனை அடைப்பதற்கு ஏற்ற வழி வாசல் நீங்கள் திறந்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பொருளாதாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றிவிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாங்கின கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து இவர்கள் மற்றவர்கள் கடன் கொடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை இந்த கால வேளை ஜனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த கால வேளையில ஜனங்களுக்கு நீங்கள் உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம். கடன் தொல்லையினால் வருகிற எல்லா விதமான கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளை நீங்கள் மாற்றி விடுங்க ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகள் எங்கள் சபை மக்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீங்கள் மாற்றிவிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். கிளை சபை மக்களுக்குள் இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீங்கள் மாற்றிவிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளால் ஒருவரும் கண்ணீர் வடிக்க கூடாது ஆண்டவரே. இனி எங்கள் சபையில் கடன் பிரச்சனையில் ஒருவரும் கண்ணீர் வடிக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா கண்ணீர்களை நீங்கள் துடைத்து விட்டு அடுத்த கடனை அடைப்பதற்கு ஒரு வயற்ற வழிவாசலை நீங்கள் திறந்தரல வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். கடனை அடைத்த கடன் இல்லாமல் இவர்கள் கடன் கொடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான கடன்களை அடைக்க வழிவாசல் ஏற்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி நாங்கள் கேட்ட கிருபை செய்வீராக ஆண்டவரே. கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த செய்தியை நாங்கள் கேட்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இனி ஜனங்கள் ஒருவரு கடன் வாங்கவே கூடாது ஆண்டவரே. கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம். அவர்கள் செய்கிற பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. அவர்கள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. அவர்கள் கையின் கிரியைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே. கடன் எல்லாவற்றையும் அடைத்த ஆண்டவரே. சீக்கிரம் இவர்கள் கடன் கொடுக்கத்தக்கவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றிட வேண்டுமானுங்கள் செபிக்கிறோம் சுவாமி.
செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அப்பா, என்னென்ன வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த வேலைகளில் ஒரு வெற்றியை அவர்கள் காண கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற வேலையில் ஒரு வெற்றியை காண கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரே, அவர்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரே ஒரு வெற்றியை காண நீங்கள் கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற செயல் ஒருபோது நஷ்டத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்கிற செயல் ஒருபோது இழப்பில் போயிடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்கிற செயலின் மூலமாய் கண்ணீர் வடிக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்கிற செயலின் மூலமாய் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. ஒருவருக்குள்ள வேதனைகள் துக்கங்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. சபை மக்கள் எல்லாம் என்ன காரியத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் எடுத்த அந்த காரியத்தில் அவர்கள் வெற்றி பெற கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் வெற்றி பெற நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் அவர்கள் செய்கிற காரியத்தில் ஒரு நல்ல பலனை அவர்கள் பார்க்க நீங்க கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி பெற்று அதில் ஒரு பலனை பார்க்க 100 மடங்கு பலனை அவர்கள் பார்க்க நீங்க கிருபை செய்தரல வேண்டுமானங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்களை காணும்படியான காரியத்தை நீங்க செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமானங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுல சத்துரு கையை வச்சிடவே கூடாது ஆண்டவரே. எதிரியான எல்லா விதமான சத்துருக்கள் அந்த அவர்கள் செய்கிற அந்த காரியத்திலே சென்று ஆண்டவரே குழப்பத்தையோ நஷ்டத்தையோ ஒருபோது ஏற்படுத்தி விடவே கூடாது ஆண்டவரே. சபை மக்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறத்தக்க காரியத்தை நீங்க செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று வாழ நீங்க அனுகிரகம் பாராட்ட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெற்றி பெற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே செய்க ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெற்று வாழ நீங்க அனுகிரகம் பாராட்ட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலும் ஜனங்கள் வெற்றி பெற்று வாழணும் ஆண்டவரே. செய்த ஒவ்வொரு காது வெற்றி அவர்கள் காணணும் ஆண்டவரே. ஒரு பலனை அவர்கள் காண நீங்க கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற செயலுக்கு விரோதமாய் சத்துரு ஆண்டவரே எந்த ஒரு இழப்பை ஏற்படுத்திடக் கூடாது ஆண்டவரே. சத்துரு எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக் கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜனங்களும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்று அந்த செயலவர்கள் ஒரு வெற்றியை காண்பதற்கு நீங்க வழிவாசல் திறந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்த செயலில் ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது ஆண்டவரே. அதன் மூலமாக ஒரு கண்ணீர்கள் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. ஜனங்கள் ஒவ்வொரு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று வாழ்கிறவர்களாய் நீங்க மாற்றிவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு செயலையும் தகப்பனே நீங்க ஆசீர்வதித்து பெருகி வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் ஒரு நல்ல பலனை ஜனங்கள் காண்பதற்கு ஏற்ற கிரியைகளை தகப்பன் நீங்க செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா நம்ம இயேசு. 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 கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நம் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நம்ம இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா. நம்ம இயேசு கூட வருவா.
அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நம்ம சபை மக்கள், கிளை சபை மக்கள் படுறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ, அத்தனை பேருடைய நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கி தரும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சபையில், கிளை சபையில் இந்த நாளில், இந்த நிமிஷத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தினால், ஆண்டவர் நோய்கள், வியாதிகள்னால் அவஸ்தைப்படுறாங்களோ, அத்தனை பேருடைய நோய்களையும், வியாதிகளையும், பலவீனங்களையும் ஏசப்பா அந்த காலை நேரத்தில் நீங்கள் சுகமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, குணமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏகோவா ராஃபா என்னும் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரத்தை ஒவ்வொருவர் மேலே நீங்கள் வையுங்க ஆண்டவரே. நீங்கள் தொட்ட சுகம் ஆண்டவரே, நீங்கள் கையை வச்ச குணமாயிடுவாங்க ஆண்டவரே. மருந்துகளால் முடியாதது, மாத்திரைகளால் முடியாதது, விஞ்ஞானத்தினால் முடியாதது, மருத்துவர்களால் முடியாதது ஏசப்பா, ஏசு ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீங்கள் தொட்ட ஆயிடுமே ஆண்டவரே, நீங்கள் தொட்ட சுகமாகவே ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே பல நாட்களா, பல மாதங்களா ஆண்டவரே நோயினால், வியாதினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலே உங்களுடைய கரத்தை இந்த காலை நேரத்தில் நீங்கள் வையுங்க ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு அவயவங்களிலும் ஊடுருவி பாய்வதாக, பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. 38 வருஷம் வியாதிக்காரனை தொட்டு சுகமாக்கினீங்களே ஆண்டவரே. ஏசு ராஜா, ஏசப்பா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே அப்படிப்பட்ட வியாதினால் அவஸ்தைப்படுற எல்லா நபர்களையும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் சந்திங்கப்பா, அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா, நீங்கள் சுகம் ஆக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாம குஷ்டரோகி உடைய கரத்தை நீட்டி தொட்டிங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாம உடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் மேலே, எங்கள் கிளை சபை மக்கள் மேலே உங்களுடைய தயாளமுள்ள கரம், உங்களுடைய தழும்புள்ள கரம், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம், உங்களுடைய அன்பான கரம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நீட்டப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. எல்லா பலவீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, நோய்களிலிருந்து இப்பொழுதே விடுதலை ஆக்கி சுகமாக்கி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுராஜா, ஏசுராஜா அந்த காலை நேரத்தில் நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்கள் வாங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற, நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரை, எழ முடியாமல், சாப்பிட முடியாமல், ஆண்டவர் ஆஸ்பத்திரி கூட போக முடியாமல் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு வயதான தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வீட்டுக்குள்ள இப்போ நீங்கள் வாங்க ஆண்டவரே. பேதுரு மாவின் வீட்டுக்குள்ள வந்தீங்களேப்பா, தொட்டு தூக்குனீங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எங்க சபையில, கிளை சபையில யாரெல்லாம் சின்ன குழந்தைங்க, வயதானவங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்டவர் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த கடுமையான ஜுரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதியிலிருந்து இப்பொழுது விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இப்படி அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளே அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நோயாளிகளா, ஒரு ஆண்டவரே அப்பா வியாதிஸ்தர்களாக இருக்க விரும்பல ஆண்டவரே. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே, ஆண்ட நோய்களில் இருக்கிற வியாதியில் அவஸ்தைப்பட்டு ஒவ்வொருவருக்கு சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாம இந்த மழை காலங்களில் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர்கள், ஆண்டவரே அப்பா உடன் ஊழியர்கள், சபை மக்கள், கிளை சபை மக்கள், குழந்தைங்க, ஆண்டவர் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரையும் ஆண்டவரே எந்தவித நோய்களும் வராமல், வியாதிகள் வராமல், பலவீனங்கள் வராமல் உங்களுடைய சட்டையின் மறைவுக்குள்ள மூடி மறைத்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பரிகாரி என்னும் நாமத்தின்
நிமித்தம் எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் வர பண்ணாம எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் அத்தனை பேரையும் நீர் வேலியடிச்சு பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்படுத்த நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தி ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தந்து ஆரோக்கியம் தந்து காத்து கொள்ள போகிற உன்னதமான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. வேதனை துன்பங்கள் நீக்கிடுவார், வேதனை துன்பங்கள் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் ஓ சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். பரிசுத்த பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் எல்லாம் எதை நினச்சி வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனைகள் எல்லாம் நீக்குங்கப்பான்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாமே ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பாரத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. எங்கள் சபையில், கிளை சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே எதனால் வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, எதை நினச்சி வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, எதை கிடைக்கலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, எது நடக்கலைன்னு சொல்லி வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, ஏசப்பா அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா ஆண்டவரே ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே ஆண்டவரே பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள், கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள் ஆண்டவரே எதை நினைச்சு வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, ஏசு ராஜா அந்த பிள்ளைகளுடைய இந்த வாலிப தம்பி தங்கச்சிகளுடைய வேதனைகளை கர்த்தர் நீங்கள் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இருதயத்தில் இருக்கிற உள்ளின் திரியங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா எங்கள் சபையில் இருக்கிற, கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நீ நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறைவானவர்களை பார்க்கிற தெய்வமே, அந்தரங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து அறிகிற தெய்வமே, இயேசுவின் நாமத்தினால் எங்கள் சபையில், கிளை சபையில் இருக்கிற ஆண்டவரை வாலிப தம்பி தங்கச்சிகள், சகோதர சகோதரிகள் எதை நினைத்து வேதனைப்படுறாங்களோ ஆண்டவரே, ஏசையா அந்த காலை நேரத்தில் அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து நீங்க சொன்னீங்களேப்பா, நீ வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபை மக்களை பார்த்து ஆண்டவர், எங்க கிளை சபையில் மக்கள் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் பார்த்து இந்த கால நேரத்தில் நீங்க சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஏசப்பா இந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, நீங்க சொன்ன அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. ஏசுராஜா உங்க வாயிலிருந்து பிறக்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில எங்க வாழ்க்கையே மாறிடும் ஆண்டவரே, எங்க வேதனை மாறிடும் ஆண்டவரே. ஏசுராஜா அந்த காலை நேரத்தில் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் எல்லாருடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா, வேதனைகளை மாற்றுங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளை கர்த்தர் நீங்க மாற்றி போட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானமா வாழ வழிவாசல் ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுராஜா 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 கடனால, கஷ்டத்தினால, சண்டையினால ஆண்டவர் வேதனை, நோயினால வேதனைப்படுகிற ஒவ்வொரு தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, பிள்ளைகளை குறித்த வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் திருமண தடையில் நிற்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உயர்கல்விக்காக ஆண்டவரே அப்பா எதிர்ப்பா உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக உண்மையே நோக்கி பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய் குணமாகலையேன்னு சொல்லி உண்மையே நோக்கி வேதனை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தின் நிலைமை மாறாதான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த வேதனைகள் எல்லாம்
எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றி சமாதானமா சந்தோஷமா வாழ்வதற்கேற்ற வழிவாசல் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தான் ஏற்படுத்தி தரணும் ஆண்டவரே. நானே வழின்னு சொன்னீங்களப்பா. வேதனை நீங்கி சுகமாய் வாழ்வதற்கு நீங்க தான் வழி ஆண்டவரே, நீங்க தான் வழி ஆண்டவரே. அதை நீங்க தான் ஏற்படுத்தி தரணும் ஆண்டவரே. வேதனைகளை நீங்க தான் மாற்றணும் ஆண்டவரே. சுக வாழ்வை நீங்க தான் கட்டளை இடணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் ஏதோ சில காரியங்களை வச்சு ஆண்டவரே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. பாவத்தில் தள்ளி சாபத்தில் இருக்க வச்சு ஆண்டவரே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற சத்துருவின் தந்திரங்கள் நூதனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வேதனைகளை நீக்குங்க ஆண்டவரே. சுக வாழ்வை கட்டளை இடுங்க ஆண்டவரே. அமைதி, சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஜீச, கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடன் தொல்லை கஷ்டங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் ஜீசஸ் கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். சபை மக்கள், கிளை சபை மக்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த கால நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமா? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கண்ணீரை துடைங்கப்பான்னு. கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, வெளிப்படுத்தல முடியும். நாம் அப்படி தானே எழுதப்பட்டிருக்குது ஆண்டவரே. கண்ணீர் யாவை அவர் தாமே நம்ம கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்குது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே, அந்த நாமத்தின்படியே, இயேசுவின் நாமத்தின் அந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே, அதிகாலை நேரத்திலே ஆண்டு எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஆண்டவர் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே 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 கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை துடைப்பதற்கு என் தேவன் தாம் இந்த காலை நேரத்தில் இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதுக்காக கண்ணீர் வடித்தாலும், எதை நினைச்சு கண்ணீர் வடித்தாலும் ஆண்டவர், எத்தனை நாட்களை எத்தனை மாதங்களாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் எங்கள் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்து, உடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக நீங்க இறங்கி வந்து எங்க கண்ணீரை துடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபமனும், எல்லாம் ஜெபமனும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே, 400 விதவையை சந்திச்சிங்களப்பா. நீ அழாதேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீ அழாதேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசு ராஜா, எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் எல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பார்த்து இந்த கால் நேரத்தில் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீ அழாதேன்னு சொல்லுங்கப்பா, நீங்க அழாதேன்னு சொல்லுங்கப்பா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, மரித்த இளைஞனை ஆண்டவரே உயிரோடு எழுப்பி அந்த தாயாருடைய கண்ணீரை துடைக்க உம்மால கூடும் என்றால் இயேசுவின் நாமத்தை அந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் எதெல்லாம் செத்து போய் இருக்குதுன்னு சொல்லி, எதெல்லாம் நாங்கள் இழந்துட்டோமேன்னு சொல்லி, எதெல்லாம் நாங்கள் தோத்து போயிட்டோமேன்னு சொல்லி, எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோட துக்கத்தோட இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்க பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீ அழாதேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க கண்ணீர் மாறும்பா, அவங்க கவலைகள் மாறும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கால் நேரத்தில் ஆண்டவரே எங்களை எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரே நீங்க வந்து ஆண்டவரே அப்பா அந்த சொல்ற ஒரே ஒரு வார்த்தையில எங்க கண்ணீர் துடைக்கப்படுமே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே 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 அண்ணாளுடைய கண்ணீரை துடைச்சிங்களேப்பா ஏசையா. அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த துக்கமான சம்பவத்தை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்களோ ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் எல்லாருடைய கண்ணீரை கர்த்தர் நீங்க துடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சிகளுடைய கண்ணீரை தொடைங்கப்பா, சகோதர சகோதரியுடைய கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே. கிளை சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவிகளுடைய
வயதானவர்களுடைய ஆண்டவரே வயது முதிர்ந்தவருடைய கண்ணீரை கர்த்தர் தாமே நீர் துடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருந்து அந்த குடும்பத்திலிருந்து நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலும். ஏசாயா 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 ஆண்டவரை எருசலேம் நகரை பார்த்து நீங்களே கண்ணீர் வடிச்சீங்களேப்பா. ஏசுராஜா மரித்த லாசருவை நினைச்சு நீங்களே கண்ணீர் விட்டீங்களே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற துக்கமான சம்பவங்களை பார்த்து ஆண்டவரை நீங்களும் ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிற தெய்வம் தான் சாமி. ஏசாயா அந்த காலை நேரத்தில் எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்காக துக்கப்பட்டு எங்க துக்கத்தை நீங்க மாற்றுங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா, அழுகையை மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தொடச்சிங்க ஆண்டவரே. எங்க சபை மக்கள் கிளை சபை மக்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை கர்த்தர் நீங்க துடைக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனங்களை கர்த்தர் நீங்க அந்த காலை நேரத்தில் நீர் உறுதிப்படுத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்க சபையில கிளை சபையில் யாரும் கண்ணீரோடு இருக்கவே கூடாது ஆண்டவரே. அழுக சத்தம் கேட்கவே கூடாது ஆண்டவர். உன் அழுகை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் இயேசுவின் நாமம் எங்க சபையில் இருக்கிற எல்லாருடைய அழுகையை கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. சங்கீதக்காரர் சொல்றாரு என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று. இயேசு ராஜா இந்த காலை நேரத்தில் எங்க சபை மக்கள் கிளை சபை மக்கள் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே எந்த வீட்டில் ஆண்டவர் அழுகை சத்தம் கேட்குதோ அத்தனை பேருடைய அழுகை சத்தத்தையும் கர்த்தர் நீங்க கேட்டு ஆண்டவர் அவர்கள் அழுகையை மாற்றுங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா. இயேசுவின் நாமம் இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் எங்க சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய சத்தத்தை நீங்க கேட்டு கண்ணீரை தொடச்சி அழுகையை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்தை சமாதானத்தை நீர் கட்டளை இட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுகைக்கு காரணமாக இருக்கக்கூடிய துக்கத்தை ஏற்படுத்தி கண்ணீரை வள வைக்க சாத்தானின் கிரியைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருடைய கண்ணீரை தொடச்சி ஒரு பெரிய அற்புதங்களை எங்க சபை மக்கள் கிளை சபை மக்கள் நீர் செய்ய போகிற உன்னதமான கிருபைக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சத்துருவை எதிர்த்து போராடி எல்லாரும் ஜெயிக்கிறவங்களா ஜெயம் பெற்று மாறுகிறவங்களா ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமா. யாரெல்லாம் சத்துருவோடு போராடி ஜெயிக்க முடியாமல் அத்தனை பேருக்கும் பலத்தை தந்து சத்துருவை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தந்தால எல்லா ஸ்தோத்திரம் எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ஏசு ராஜா அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே 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 ஜெயம் பெற்றவர்களோடு தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சத்துருவை ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவங்களா ஒவ்வொருவரும் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே சத்துருவை ஆண்டவர் எதிர்த்து நின்று ஜெயித்து ஜெயம் எடுக்கிறலாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த கோணத்தில் எந்தெந்த ரூபத்தில் சத்துரு ஆண்டவர் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்களுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக போராடினாலும் ஆண்டவரே அவன் தந்திரங்களை நூதனங்களை அறிந்து உணர்ந்து ஆண்டவரே அவனை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவர்களா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. சத்துரு ஜெயம் எடுக்கவே கூடாது ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினா இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் ஆண்டவரே எங்கள் சபைக்கு விரோதமாக கிளை சபைக்கு விரோதமாக சத்துரு எந்தெந்த விதத்தில் எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடிப்பீராக, முறியடிப்பீராக, முறியடிப்பீராக. அவன் தந்திரங்கள் நூதனங்கள் யாவற்றையும் கர்த்தர் நீர் அழித்து நிர்மூலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் ஆண்டவரே எந்த எல்லைக்கு போனாலும் எந்த பகுதிக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு யுத்தம் பண்ண போனாலும் ஆண்டவரே நாங்கள் சத்துரு ஜெயிக்கணுமே தவிர சத்துரு எங்களை ஜெயிக்கவே கூடாது ஆண்டவரே. இயேசு ராஜா அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. தாவீதின் மேலே இருந்த அந்த கிரீடத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் நீங்கள் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களா ஆண்டவரே மாறி ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கணும் ஆண்டவரே, சாத்தானை ஓட ஓட துரத்தி அடிக்கணும் ஆண்டவரே, எந்த எல்லைக்கு போனாலும் நாங்கள் முறி அடிக்கணும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் போகின்ற எல்லைகளில் நாங்கள் தோற்று போகக்கூடாது ராஜா, நாங்கள் முதுக காட்டக்கூடாது ஆண்டவரே. சத்துருவை ஆண்டவரை ஓட ஓட துரத்தி ஆண்டவரே அந்த கிராமங்களை நாங்கள் சுதந்திரிக்க, அந்த ஜனங்களை உமக்காக ஆதாயம் பண்ண எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தாவீதின் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகள் மேல கர்த்தர் நீங்க வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. இயேசுராஜா, சத்துரு நாங்கள் ஜெயிக்க விட்டுறக்கூடாது ஆண்டவரே. சத்துருவின் தந்திரங்களை நூதனங்களை அறிந்து உணர்ந்த ஆண்டவரே அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமா ஆண்டவர், குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, கிளை சபைகளுக்கு விரோதமா சத்துரு எந்தெந்த விதத்தில், எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த ரூபத்தில் போராடினா அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் மடங்கடித்து போடுகிறவர்களா எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இயேசுராஜா, தாவீது எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் நீர் அவனுக்கு துணையான் என்று எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க ஆண்டவரே அவனுக்கு பலத்தை தந்தீரப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புனீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுது நிரப்பட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரப்பா. அப்படி நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தினால, கிருபையினால நிரப்புங்கப்பா. உலக மாம்சம் பிசாசினால வாலிப தம்பி தங்கச்சிகள் விழுந்து போகாம எல்லாரையும் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால், உம்முடைய வெளிச்சத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி சாத்தானை எதிர்த்து நின்று ஆண்டவரை துரத்தி அடிக்கிறவர்களா, முறி அடிக்கிறவர்களா, அவன் கிரியைகளை மடங்கடிக்கிறவர்களா இயேசுவின் நாம எங்க சபையில் இருக்கிற, கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தம்பி தங்கச்சிகள், குடும்ப தலைவர்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருவின் கிரிகளை அழித்து போட கர்த்தர் நீங்க அனுகிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு ஜெயம் எடுக்கவே கூடாது ஆண்டவரே. சபைக்கு விரோதமா, கிளை சபைகளுக்கு விரோதமா சத்துரு எந்த விதத்தில் போராடினால் அவன் கிரிகள் எல்லாவற்றையும் மடங்கடித்து போட்டு சபைகள், கிளை சபையில் எல்லாம் வளர்ந்து பெருக கர்த்தர் நீங்க அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. தேவ கரம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிற உன்னதமான கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இந்த கால நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீங்கள் இருந்து ஒவ்வொருவரோடு கூட யார் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒரு மனிதங்கள் கூட இருக்கிறது நாங்கள் விரும்பாமல், உங்கள் கூட ஆண்டவரே சொந்தங்கள் இருக்கிறத விரும்பாமல், பணம் இருக்கிறத விரும்பாமல், பொருள் இருக்கிறத விரும்பாமல், தேவனாக கர்த்தங்க கூட இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை ஏற்றுக்கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு, தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் காலை வேளையில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தர் எங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும், கர்த்தர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் ஏக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த காலை வேளையில் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறையா. அன்னைக்கு மோசே சொன்ன வார்த்தையை ஒவ்வொருவரும் சொல்லணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட வரவிட்ட எங்களை இந்த ஸ்தலத்தை புறப்பட பண்ண வேண்டான்னு சொன்னதை போல ஆண்டவரே, இந்த எலிசாவுடைய தீர்க்கதரிசி சொன்னாரப்ப நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொன்னதை போல ஆண்டவரே நாங்களுமே அழைக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்ச வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும், ஏக்கம் வேணும், எதிர்பார்ப்புகள் வேணும், ஆசைகள் வேணும், எதிர்பார்ப்புகள் வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்திருக்குமை தெரிந்திருக்கிற உம்மை ஆராதிக்க அந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட தனியாத தாகமும், தனியாத ஏக்கமும், தனியாத வாஞ்சையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு மனுஷன் கூட இருக்கிறத ஒருவரை விரும்பவே கூடாது ஆண்டவரே. பொருட்கள் கூட இருக்கிறத விரும்பவே கூடாது ஆண்டவரே. ஆடைகள் கூட இருக்கிறத விரும்பவே கூடாது ஆண்டவரே. ஆட்கள் கூட இருக்கிறத விரும்பாதபடிக்கு கர்த்தர் தன்னோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தர் தன்னோடு கூட இருக்க வேண்டும். தேவ மகிமை என்னோடு இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கணும், தேவனுடைய அபிஷேகம் என்னோடு இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் ஏக்கமும் எண்ணமும் ஆசையும் ஒவ்வொரு
பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை அறிந்திருக்கிறோம், ஆராதிக்கிற இந்த அதிகால வேளையில் கர்த்தரை தொழுது கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையை ஏற்படுத்துங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட விருப்பத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட விருப்பத்துக்கு எதிராக கிரியை செய்கிற, அப்படிப்பட்ட விருப்பங்கள் வருவதற்கு தடையாக இருக்கிற, அப்படிப்பட்ட விருப்பங்கள் வரக்கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா விதமான வல்லமைகளை முறியடிச்சு போட்டு, எல்லா விதமான வல்லமைகளை நிர்மூலமாக்கி போட்டு, எல்லா விதமான காரியங்களை அபத்தமாக்கி போட்டு இந்த காலை வெளியில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் தன்னோடு இருக்க வேண்டும், தேவ மகிமை தன்னோடு இருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் ஏக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விருப்பத்தை தந்திரணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீங்கள் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு ஆண்களோடு பெண்களோடு வயதான தகப்பன் தாய்மார்களோடு கூட ஒவ்வொரு உமக்காக நிற்கிற, உமை அறிந்திருக்கிற, உமை தெரிந்திருக்கிற, உமை ஆராதிக்கிற அதிகாலையில் கர்த்தருடைய சமுத்திரம் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே நீர் இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்றால் அப்படிப்பட்ட மென்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வழிவாசலை நீங்கள் திறந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இருந்து வழிநடத்தணும் ஆண்டவர். எங்களோடு கூட இருந்து கிரியை செய்யணும் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட இராத ஒரு வாழ்வை நாங்கள் வாழாமல் நீங்கள் எப்போது எங்களோடு கூட இருக்கிறதையே நாங்கள் விரும்பி இருப்பதையே வாஞ்சித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இந்த காலை வேளை ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தப்படியே நீ கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், இத அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தகப்பன் இந்த காலை வெள்ளாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ ஐயா, என்ன அதிசயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ ஆண்டவரே, அத்தனை விதமான அற்புதங்களையும் ஆண்டவரே, அத்தனை விதமான அதிசயங்களையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தை தடையில்லாமல் செய்யுங்க ஆண்டவரே. தாமதம் இல்லாமல் செய்யுங்க ஆண்டவரே. சும்மா இருந்துராதீங்க ஆண்டவரே, சும்மா இருந்துராதீங்க ஆண்டவரே. மௌனமாக இருந்துராதீங்க ஆண்டவரே. மறுமனையாக இருந்துராதீங்க ஆண்டவரே. மௌனமாக இருந்துராதீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன அதிசயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன விடுதலையை எதிர்பார்க்கிறாங்களோ, எப்படிப்பட்ட நன்மையை எதிர்பார்க்கிறாங்களோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, அப்படிப்பட்ட நன்மைகளையும் விடுதலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். சரீரப்பிரகாரம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். படிப்பில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். தொழிலில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ ஆண்டவர், நீதிமான் விரும்புகிற காரியவனுக்கு கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களேப்பா. நீதிமான் விரும்புகிற காரியவனுக்கு கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே ஆண்டவர். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவர் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி அந்த அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் தேவனாக கர்த்தர், அற்புத மந்திரியாய் இருக்கிற தேவன், அற்புதத்தின் தேவனாய் இருக்கிற தேவன் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்க எண்ணங்களுக்கு புத்திகளுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே, அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறத விட வேண்டுகிறத விட அதிகமான காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களுக்கு எட்டாத காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளுக்கு எட்டாத காரியங்களை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத மந்திரியாய் இருக்கிற நீங்க, அற்புதத்தின் தேவனாய் இருக்கிற நீங்க, அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிற நீங்க ஆண்டவர், நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்த தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை தேவ
தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு நன்மையினால பூரிக்க, அதிசயங்களால பூரிக்க, ஆசீர்வாதங்களால பூரிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறையா. இந்த காலை வேளை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகள் கூட அற்புதம் இல்லாமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அதிசயம் நடக்காம இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நன்மையை பெறாம இருந்துடக்கூடாது ஆண்டவரே. உதவியை பெறாம இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அவங்க எதிர்பார்க்கிற நன்மை, இன்னைக்கு தேவையான நன்மை இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்ன நன்மைகள் தேவையோ, என்ன நன்மை அவசியமோ, என்ன அற்புதங்கள் அவசியமோ, என்ன அதிசயங்கள் அவசியமோ, அந்த அவசியமானது, அந்த அத்தியாவசியமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறையா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகள் கூட இந்த காலை வேளை வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அத்தனை முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அத்தனை முகங்களை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அத்தனை முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே நாமத்தை எந்த காலத்தில் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ, எது அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, என்ன அற்புதத்துக்காக நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உன் உணர்வுகள் மூலமாக, ஏக்கத்தின் மூலமாக, பெருமூச்சின் மூலமாக, கண்ணீரின் மூலமாக என்ன அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே என்ற அந்த விருப்பத்தோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஆசையோடு ஆண்டவரே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே. அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளை கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, அவங்க எதிர்பார்க்க அந்த அதிசயம், அவங்க எதிர்பார்க்க அந்த நன்மை, அந்த எதிர்பார்க்க அந்த அற்புதம், அந்த எதிர்பார்க்க அந்த விடுதலை, அவங்க எதிர்பார்க்க அந்த நன்மையை இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து அதிசயத்தினால் பூரிக்க, அற்புதத்தினால பூரிக்க, ஆச்சரியப்பட்டு கலிகூற கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் செய்த அற்புதம் ஆச்சரியப்படக்கூடியவர்கள் இருக்குமனா அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்கள், ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறையா. உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறையா. ஒருவரை ஏமாற்றத்தோடு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒருவரை வெறுமனையா போய்விடக்கூடாது ஐயா. தன்னிடத்தில் ஒருவரை வெறுமனை அனுப்பாத தேவன் நீங்கள் அல்லவா ஆண்டவரே. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமனை அனுப்பாத தேவன் நீங்கள் அல்லவா ஆண்டவரே. அந்த வெறுமனை அனுப்பாத ஆண்டவர் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செஞ்சு, அதிசயங்களை செஞ்சு, நன்மையினால பூரித்து, நன்மையினால நிரப்பி ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ சமூகத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிடந்த காலத்தில் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. உதவி செய்யட்டும் ஆண்டவரே. ஒத்தாசை பண்ணட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வர பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்களை ஏறெடுத்தோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒத்தாசை வர பர்வதத்தில் இருந்து இந்த காலை வெளியில, இந்த அதிகாலை வெளியில உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு உதவிகள் கடந்து வரட்டும், ஒத்தாசைகள் கடந்து வரட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும், விடுதலைகள் கடந்து வரட்டும், ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும், மேன்மைகள் கடந்து வரட்டும், அதிசயங்கள் கடந்து வரட்டும், அற்புதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படுமானால், உம்முடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படுமானால், அந்த வார்த்தையின் வல்லமையினால இந்த காலை வேளையில் அற்புதங்களை செஞ்சு, அதிசயங்களை செஞ்சு ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்பட்டு பூரிக்கிற காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்க செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. உம்மை நோக்கி பார்க்க அத்தனை முகங்களும் இன்னைக்கு உதவியை பெற்று கடந்து போகணும் ஐயா. ஒத்தாசை பெற்று கடந்து போகணும் ஐயா. நன்மையை பெற்று கடந்து போகணும் ஐயா. விடுதலையை பெற்று கடந்து போகணும் ஐயா. ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போகணும் ஆண்டவரே. அவன் எதிர்பார்க்கிற நன்மைகள் ரக்கா ஷேமா நத்தோடி அந்த லீமா லரா மாக்கா துடா அல்மாரா கத்தோடி அந்த ரிமானா ஷபதுடா உம்மை நோக்கி பார்க்க அந்த முகங்களை இந்த காலை வேளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இந்த காலை வேளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, அவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இறங்குவீராக. என்ன அதிசயம் நடக்கணுமோ, என்ன அற்புதங்கள் நடக்கணுமோ இந்த காலை வெளியில அந்த அற்புதம் நடந்தே தீரணும் ஆண்டவரே. அந்த அற்புதம் நடந்தே தீரணும் ஆண்டவரே. நாங்கள் பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்மை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ளுமான சொன்னீங்களே, பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ளுமான சொன்னீங்களே. நாங்கள் பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவனேமை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு பலவந்தம் பண்ணுகிறோம். அந்த அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு பலவந்தம் பண்ணுகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்கள்
எங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவரே, எங்கள் எண்ணங்களுக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் நினைக்கிறதை விட வேண்டுகிறதை விட அதிகமான காரியத்தை செய்கிறவரே, நாங்கள் நினைக்கிறதை விட வேண்டுகிறதை விட அதிகமான காரியத்தை செய்கிறவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னென்ன பிள்ளைகள் நினைவுகளோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன நினைவுகளோடு வந்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவர் என்ன ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன பெருமூச்சோடு வந்திருக்கிறாங்களோ, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியத்தில் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, இப்பொழுதே ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புத மந்திரி, அற்புத மந்திரி, இந்த காலை வேளை அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த காலை வேளையில் அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த காலை வேளை அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த காலை வேளை அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த காலையில கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். கர்த்தருடைய கரம் பலமான காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரை வெறுமனையா போய்விடவே கூடாதையா, வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, தலை குனிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, அவமானப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, மற்ற ஜனங்கள் தேவன் செய்த அற்புதம் எங்கென்று கேட்கிற மாதிரி போயிடக்கூடாது ஆண்டவரே, உன் கர்த்தவனை கைவிட்டான்னு சொல்லி போய்விடக்கூடாது ஆண்டவரே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரே ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கை சொல்ல முடியுமானா, அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே இந்த காலை வேளை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஜனங்கள் பார்த்து சொல்லணும், உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்காது, இப்படிப்பட்ட அதிசயம் நடக்காது, இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறார். உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட கிரியை உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி மற்ற ஜனங்களை சொல்லத்தக்கது அளவுக்கான ஆண்டவரே ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என் தேவனே நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம், எங்கள் தேவனே நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு தெரியுமானா, எங்களை ஆஸ்வதிக்கிற விதம், எங்களுக்கு செய்கிற அற்புதத்தின் விதம், எங்களுக்கு செய்கிற அதிசயத்தின் விதம் மற்றவங்களுக்கு தெரியத்தக்கது அளவுக்கு, மற்றவங்களை கண்டுகொள்ளத்தக்கது அளவுக்கு, மற்றவங்களை தேவனை தேடி ஓடி வரத்தக்கது அளவுக்கு, மற்றவங்களை தேவ சமூகத்தை நாடுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள், அப்படிப்பட்ட அதிசயங்கள் ரிமா கத்தா டாடா ராக்கா மானா அல்மா ராக்கா சேமா நாத்தோடி ஆந்த ரபோ ரைமான ரமண கதா டபல ரமண சபதுடி நீமான ரமண கதடா கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படிப்பட்ட அற்புதத்தை, அப்படிப்பட்ட அதிசயத்தை மற்ற ஜனங்கள் கண்டு சொல்லத்தக்கது அளவுக்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த காலை வேளையில கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய முகத்தை பார்க்கிற கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு கிடைக்கும் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இரக்கம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொரு முகங்களுக்கும், அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ரீமா லக்க துடி அந்தரா ஒரு அற்புதம் நடக்கணும் ஐயா, ஒரு அதிசயம் நடக்கணும் ஐயா. உம்முடைய முகத்தையே நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று உம்மை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற, ஓயாமல் நோக்கி பின்னமாலை ஏறெடுத்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிற, உம்முடைய பாதத்தை பிடித்து கதறி கொண்டிருக்கிற, உம்முடைய பாதத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய பாதத்தில் ஏக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீமா நர மன சக்க துடியாந்தரா ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அன்றைக்கு அண்ணால் உம்முடைய பாதத்தில் கண்ணீர் வடித்ததனால அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டவனா, அதற்கு பிறகு அவள் துக்கமாக இருக்கவில்லை என்று எழுதப்பட்டபடி கடந்து போனாலே ஆண்டவரே, அப்படி ஆண்டவர் காலை வெளியில ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிற, கதறி கொண்டிருக்கிற, கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற, ஓலமிட்டு கொண்டிருக்கிற, ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, புலந்து கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நோக்கி ஓயாமல் கெஞ்சி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வெளியில அற்புதம் மந்திரி, அற்புத மந்திரி, அதிசயம் செய்கிற தேவனே, அதிசயத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே ஒரு அற்புதத்தோடு ஆண்டவரே இதற்கு பிறகு அப்படிப்பட்ட துக்கம் இல்லாம, இந்த நாளுக்கு பிறகு அப்படிப்பட்ட துக்கம் இல்லாம இன்னையோடு இந்த காலை வேலையோடு அந்த துக்கங்கள் முடிந்து இனி துக்க முகமாய் இருக்கவில்லை என்று அன்னால் சொல்ல முடியுமானா, அப்படிப்பட்ட துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசுவாதமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த காலை வேளையில வாழ்வதற்கு ஒரு வழிவாசல் திறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல் கதவால் திறக்கபடி ஜெபிக்கிறோம், அடைக்கப்பட்ட வாசல் கதவால் திறக்கபடி ஜெபிக்கிறோம், அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தால் திறக்கபடி ஜெபிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, சத்துருவால பூட்டப்பட்ட வாசல்கள், மனிதர்களால் பூட்டப்பட்ட வாசல்கள், உலகத்தால் பூட்டப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக
இன்னைக்கு திறக்கப்படுவதாக, இன்னைக்கு திறக்கப்படுவதாக. எல்லா அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள், எல்லா அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில கர்த்தர் செங்கடலை திறக்க முடியுமானா, அடைக்கப்பட்ட செங்கடலை திறக்க முடியுமானா, அடைக்கப்பட்ட யோர்தானை திறக்க முடியுமானா, அடைக்கப்பட்ட எரிகோவை திறக்க முடியுமானா, இந்த காலை வேளையில நீமா லக்க தட ரக்க அல்மா ரக்க சேமனா எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், எல்லா அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் இந்த காலை வேளை திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எரிகோவில் அடைக்கப்பட்ட கதவை திறக்க முடியும்னா, செங்கடலை திறக்க முடியும்னா, யோர்தானை திறக்க முடியும்னா, எங்களை கதவுல உடைக்க முடியும்னா, இரும்பு தாப்பால முடிக்க முடியும்னா, அந்த காலத்தில் பொக்கிஷத்தை கொடுக்க முடியும்னா, அப்படிப்பட்ட இரும்பு தாப்பால்கள் முறிக்கப்படணும், வெண்கல கதவு உடைக்கப்படணும், எல்லா எரிகோ தகர்க்கப்படணும், எல்லா யோதனை பின்னிட்டு திரும்பணும், என்னால செங்கல்களும் பிளந்து பிரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் எல்லா அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கர்த்தாவே துதிக்கிறோம். இனி ஒரு நாளும் துக்கமுகமா கடந்து போகாம, துக்கமுகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி துக்கமுகமா இல்லாத அளவுக்கு அவன் எதிர்பார்க்கிற அற்புதங்களையும், அவன் எதிர்பார்க்கிற அதிசயங்களையும் இந்த காலை வெளியில கர்த்தர் செய்து இனி துக்கமுகமா இருப்பது இல்லை, இனி துக்கமுகமா இருக்க மாட்டோம் என்ற அப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். இதையோட துக்கம் முடியட்டும் ஐயா, இந்த காலை விளவ துக்கம் முடியட்டும் ஆண்டவரே, இந்த காலையோட துக்கங்கள் முடியட்டும் ஐயா, அவங்க புலம்பல்கள் முடியட்டும் ஐயா, அவங்க ஏக்கம் முடியட்டும் ஐயா, அவங்க எதிர்பார்ப்பு முடியட்டும் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் ஐயா, அவங்க வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் ஐயா, அவங்க போராட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் ஆண்டவரே. இதற்கு பிறகு துக்கமுகமா இல்லாத அளவுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், இனி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்னால் சொன்ன வார்த்தையை நாங்களும் சொல்லுகிறோம். இதற்கு பிறகு அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்படிப்பட்ட துக்கம் இல்லாதபடிக்கு இந்த காலை வேளையில எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஐயா இந்த காலை வேளையில தேவ சமுத்திரம் காத்திருக்கிற, கதறி கொண்டிருக்கிற, ஒப்பாரி வைக்கிற, ஓலமிட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீங்க செய்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே துக்கமில்லாம கடந்து போக, துக்கமில்லாத வாழ, ஆசீர்வாதத்தோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் என்னைக்கு கிரியை செஞ்சு இந்த காலை வேளையோடு அத்தனை துக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, அத்தனை வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, அத்தனை வருஷம் படிச்ச கண்ணீர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு, அத்தனை மாதங்களை அத்தனை நாட்களை படிச்ச எல்லாவித கண்ணீர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து போனதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கடந்து போகத்தக்க அளவுக்கு மகிமையான காரியத்தை இந்த காலையில கர்த்தர் நீங்க செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள், அன்னால் எதிர்பார்த்த காரியத்தை செஞ்சீங்க ஆண்டவரே, அவள் கேட்டதையே கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஆண் பிள்ளை வேணும் ஆண் பிள்ளையே கொடுத்தீங்களே ஆண்டவரே, அவள் கேட்கிறதையே கொடுத்தீங்களே ஆண்டவரே. இந்த காலை வேளை யார் என்ன கேட்கிறாங்களோ, எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, என்ன கேட்கிறாங்களோ, என்ன கேட்டு இருக்கிறாங்களோ அவங்க கேட்டதையே கொடுப்பீராக ஆண்டவர், அவங்க கேட்டதையே கொடுப்பீராக ஆண்டவர். அன்னால் கேட்டாலே ஆண்டவரே எனக்குள்ள ஆண் பிள்ளை தாங்கன்னு கேட்டாலப்பா, அப்படியே கொடுத்தீங்களே. இந்த காலை வெளியில யார் என்ன கேட்கிறாங்களோ, என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, என்ன கேட்டு இருக்கிறாங்களோ, இவங்க கேட்கிற அத்தனை காரியத்தையும், கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியத்தையும், கேட்ட அத்தனை காரியத்தையும் இந்த காலை வெளியில அப்படியே தருவீராக சாமி. அவங்க கேட்கறது அப்படியே தருவீராக ஆண்டவர், அவங்க கேட்கறது அப்படியே தருவீராக ஆண்டவர், அவங்க கேட்கிற நன்மையை அப்படியே தருவீராக, அவங்க கேட்கிற காரியத்தை அப்படியே தருவீராக, மறுக்காம தருவீராக, மாத்தாம தருவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை மறுக்காம கொடுத்து, மாற்றாம கொடுத்து, நாங்க கேட்கறத அப்படியே கர்த்தர் கொடுத்து, அப்படியே கர்த்தர் கொடுத்து, மறுக்காம கர்த்தர் கொடுத்து, மாற்றாம கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதே போல இந்த காலை வேணும் அன்னாளுக்கு மறுக்காம கொடுத்தீங்க, மாற்றாம கொடுத்தீங்க. இந்த காலை நாங்க கேட்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவரே மறுக்காம கொடுங்கப்பா, மாற்றாம கொடுங்கப்பா, மறுக்காம கொடுங்கப்பா, மாற்றாம கொடுங்க சாமி. மறுக்காம கொடுத்து, மாற்றாம கொடுத்து ஒவ்வொருவரையும் நாங்க கேட்டபடியே கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க அளவுக்கு மறுக்காமலும் மாற்றாமலும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மறுக்காமல் கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்கப்பா, மறுக்காம கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்கப்பா, மறுக்காம கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்க சாமி. அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஊழியக்கார ஆண்டவரே
ஆண்டவர் இந்த காலை வேளை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மறுக்காம கத்த கொடுக்கிறார், மாத்தாம கத்த கொடுக்கிறார் என்று நான் வாழ்த்து ஆசோச்சு அனுப்புகிறேன் ஆண்டவர். அப்படியே கத்தர் கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்க கேட்டதை, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறத, நாங்க கேட்டதை ஆண்டவர் கேட்க போகிறது ஆண்டவர் மறுக்காமல் மாத்தாமல கொடுத்து அப்படியே நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சாமி, நாமத்தை மகிமைப்படுத்துங்க சாமி. தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் காத்து ஆஸ்வதிங்கப்பா. மீண்டும் வருவி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் இவங்க கேட்கிறதையும் ஆண்டவரே மறுக்காமல் கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்க ஆண்டவரே, மறுக்காம கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்க ஆண்டவரே, மறுக்காம கொடுங்கப்பா, மாத்தாம கொடுங்க ஆண்டவரே, மறுக்காம கொடுங்க சாமி, மாத்தாம கொடுத்து ஒவ்வொருவரையும் கத்த நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க, ஒவ்வொருவரையும் கத்த ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க. கத்த அப்படியே நீ ஆஸ்வதிப்பதற்காக நன்றி சொல்லு. மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்து ஆஸ்வதிங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். 121 படி ஆண்டவரே இந்த காலை வெள்ள எங்களுக்கு உண்டான நெருக்கத்தில் கத்த நோக்கி கூப்பிட்டோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்தார் எழுதியிருக்கிறபடியே இந்த காலை வெள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் எங்கள் புலம்பலுக்கும் அழுகைக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் கத்த அந்த காலை வேளையில் நீர் அப்படியே செவி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. கரம் கூட இருக்கட்டும். சகல துதிகளை மகிமையில் ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்து வெறுமைக்கு அர்ப்பணித்து ஒப்படுத்து எங்கள் கூப்பிடுகிற காரியத்துக்கெல்லாம் அப்படியே செவி கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.